காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சப்பாத்தி, அதுக்கப்புறம் கொண்டக்கடலை சுண்டல். இது வந்து கொண்டக்கடலை சுண்டல் வந்து நான் வந்து கொண்டக்கடலை வந்து ஊற வச்சு வடிகட்டி ஒரு 4 நாள் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். நல்லா வந்து முளைச்சி வந்திருக்கு. இது மாதிரி வந்து சுண்டல் பண்ணி கொடுங்க, ரொம்ப நல்லது. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நான் வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு போட்டு நான் வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். வீட்டில் வந்து பசங்களுக்கு வந்து இது மாதிரி முளைக்கட்டின இந்த மாதிரி பயிரெலாம் வந்து நிறைய வந்து ஃபுட்டில் சேர்த்துக்குவாங்க, ரொம்ப நல்லது. நார்மல் சுண்டல் பண்ணி கொடுக்குறத விட இந்த மாதிரி சுண்டல் பண்ணி கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது பசங்களுக்கு. இது வந்து அடுத்தது வந்து டொமேட்டோ சாஸ் வந்து நான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். டொமேட்டோ சாஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வெஜிடபிள்லாம் ஸ்டஃப் பண்ணி நான் வந்து சப்பாத்தி பண்ணுறதுனால அது கூட சாப்பிட்றதுக்கு நான் வந்து டொமேட்டோ சாஸ் வந்து ரெடி பண்ணேன். இப்போ வந்து சப்பாத்தி ரெடி பண்ணிக்கிறேன். சப்பாத்தியில் வந்து ஸ்டஃப் பண்ணுறதுக்காக வந்து நான் வந்து என்னென்ன வெஜிடபிள் யூஸ் பண்ணேன்னாக்கா, முட்டைக்கோஸ், கேரட்டு, குடமிளகா, இது 3த்தையும் மட்டும் நான் வந்து நல்லா வதக்கிட்டு, வெங்காயம் போட்டு வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு வதக்கிட்டு, அதை வந்து எடுத்து சப்பாத்தி மாவுக்குள்ளே வச்சு நம்ம எப்பவும் போல் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி லைட்டாக வந்து கையாலே, இந்த மாதிரி சப்பாத்தி தேய்க்கிறதால தேய்க்க வேண்டாம், கையாலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நான் இது மாதிரி தான் ப்ரெஸ் பண்ணி நம்ம தோசைக்குள்ளே போட்டு எடுத்துக்கிறேன். மாவில் வந்து வெஜிடபிள் வச்சு நம்ம அது மாதிரி நம்ம வந்து தோசைக்கல்ல போட்டு எடுக்கலாம். அது மாதிரி டைரெக்டாக சப்பாத்தி போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ரோல் பண்ணிவிட்டு நம்ம அதையும் வந்து நம்ம டைரெக்டாக சாப்பிட்லாம். இது கூட வந்து சாப்பிட்றதுக்கு வந்து டொமேட்டோ சாஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா 2 டைப்ஸ் ஆஃப் சப்பாத்தி வந்து நான் போட்டுட்டேன். இதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கனாக்கா டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கேன். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து லாக்டவுனுக்கு முன்னாடி வந்து செடி வாங்குறதுக்காக போனேன். அப்போ வந்து நான் ஒரு 4 செடி மட்டும் வாங்கிட்டு வந்துருந்தேன். ஒரு 5 செடி மட்டும் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒரு 4 ரோஸ் செடி வாங்கினேன். அப்புறம் வந்து ஜெவந்தி செடி வந்து நான் 1 வாங்கிட்டு வந்திருந்தேன். ரோஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து ஒரு ரோஸ் பார்த்திங்கனாக்கா 30 ருபீஸ் தான். இதில் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. வாங்கிட்டு வந்திருந்த ரோஸ் செடி பார்த்திங்கனாக்கா இதுதான். இந்த மாதிரி ஒரு பிங்க் கலர் 2 வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் வந்து கொஞ்சம் டார்க் பிங்க் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கிராசரி எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன்.
பார்த்திங்கன்னா லன்ச் வந்து சமைக்க ரெடி பண்ணேன். இப்போ வந்து சாம்பாரும் ப்ரான் கிரேவியும் பண்ணேன். இந்த சாம்பார் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் நான் எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறத. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா முருங்கைக்காய் வந்து நான் அதிலே வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பருப்பு வேக வச்ச தண்ணியை ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறமா பருப்பு வந்து லைட்டாக கடைஞ்சி விட்டுட்டு அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சோண்டு தண்ணி இந்த அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் கொஞ்சம் வந்து நான் ஆட் பண்ணியிருந்தேன். சாம்பாருக்கு வந்து மசாலா நான் வந்து எப்படி ஆட் பண்ணுவேன்னாக்கா சாம்பார் பொடி கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு தண்ணி வந்து ஒரு 1/2 கிளாஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து சாம்பார் கொதிஞ்சோன்னா அதுக்கப்புறமா அதில் வந்து ஊற்றிடுவேன். அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா சாம்பார் வந்து நல்லா கொதிஞ்சிருச்சு. கடைசியாக தான் வந்து மாங்காய் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும்னா கடைசியாக தான் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டே நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கனாக்கா காயோடு ஆட் பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு வந்து குழஞ்சி போயிடும். சாம்பார் வந்து இறக்குற டைமில் நீங்கள் வந்து மாங்காய் வந்து ஆட் பண்ணிவிட்டு சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நான் வந்து ப்ரான் கிரேவி வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுனாக்கா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.